ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்படி செஞ்சால் அப்படி இருக்குன்ற லிஸ்ட்டில் இப்போ நம்ம செய்ய போகிறது பர்மா ஃபுட் தோ. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு நிறைய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து கோதுமையில் பண்ணுறேன். இது வந்து வீட்டிலேயே நம்ம வந்து இந்த அத்தோ நூடுல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம செய்து கொடுக்குறதுனால வீட்டில் பசங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம வீட்டிலேயே செஞ்சுன்ற திருப்தி இருக்கும். நம்ம எதிரவே கண் எதிரே செஞ்சு சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம எப்படி பூரி சப்பாத்திக்கெலாம் பிசைவோம் அதே மாதிரி தான் பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம், 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மூடி நல்லா அதை நல்லா இது பண்ணி வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா காய்கறிகளும் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணணும், பூண்டு, வெங்காயம், கோஸு, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, இதெல்லாமே நான் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கொத்தமல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் அதை பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம முதல்ல நூடுல்ஸ் ரெடி பண்ணணும். இதை மாதிரி வந்து நான் இந்த முறுக்குழை தான் எடுத்திருக்கேன். இந்த ஓல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இடியாப்பாச்சுக்கு அடுத்தது கொஞ்சம் பெரிய பெரிய ஓலாக இருக்கும்ல, அதை வச்சு அது கூட வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தினோம்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த நூடுல்ஸ் வரும். நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அது நல்லா ஒரு 3 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விடணும். ஆயில் விட்டு நம்ம அந்த தண்ணியில் நம்ம பிழிஞ்சு விட்டோம்னா நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நமக்கு வீட்டிலே கோதுமை மாவுலேயே நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது பாருங்கள், தண்ணி கொதிக்குது இல்லையா, ஆயில் விட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம அதிலே பிழிஞ்சு விட்டோம்னா நமக்கு நூடுல்ஸ் ரெடி. அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அதுக்கு ரெடி பண்ணதும் நம்ம இதே மாதிரி ஒரே நம்ம வந்து இப்போ பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு வந்து 2 குழையில் 2 வாட்டி பிழிய வேண்டியதாக இருக்கும். நான் அந்த மாதிரி 2 வாட்டி பிழிஞ்சு இதே மாதிரி நூடுல்ஸ் பண்ணி பார்த்தீங்களா, அது நல்லா அது ரொம்ப இது பண்ணாமல் கொதித்து நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம கரண்டி விட்டு இது பண்ணணும். அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் சிசரால் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப பெருசாக இல்லாமல் ஷார்ட்டாக இருக்கும். அதனால் நான் 2-3 வாட்டி கட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்களும் வேணுன்னா உங்களுக்கு சின்னதாக திட்டமாக வேணும்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு சில் தண்ணியில் அலசி எடுத்துடணும். திரும்பவும் ஒரு முறை பண்ணுறேன். அது பண்ணும்போது அந்த முறுக்கு குழையில் வந்து சைட்லலாம் எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் நமக்கு பிழியும் போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும், நமக்கு நல்லா பிழிஞ்சு வரும். நான் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் சேர்த்தா கொஞ்சம் வந்து அந்த கலர் வந்து இது இல்லாமல் இருக்கும். அதனால் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து அது கூடவே நல்லா கொதிக்க விட்டு 2த்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து சில் தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது அத்தோன்றது நம்ம கையிலே தான் எல்லாம் கலக்கணும். பாருங்கள், சில் தண்ணி நல்லா வாட்டர் நல்லா வாஷ் பண்ணி இது பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த பிசுப்பெல்லாம் போயிடும், அந்த கொஞ்சம் குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். நான் 2வது முறை பிழிஞ்சு விட்டுருக்கேன். அதில் நான் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முதல் முறை சேர்க்கும்போது மஞ்சத்தூள் சேர்க்காமல் விட்டுட்டேன். இப்போ நான் 2வது முறை சேர்க்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த ஃபுட் கலர்லாம் சேர்க்கல, மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் கலந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி அதே இதுலேயே ஃபில்டர் பண்ணி சில் தண்ணியில் இதே மாதிரி கழுவிட்டு ஆற வச்சுட்டு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். பாருங்கள், கடாய் வச்சுட்டு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா தான் நமக்கு அது நல்லா வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் பூண்டை நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆனியனும் இதே மாதிரி தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த வந்து பர்மா ஃபுட்டில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அதில் போடுவாங்க. நம்ம கடைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் இல்லையா, நம்ம அதை வீட்லேயே ரெடி பண்ணுறது எப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ப்ரௌன் கலரில் இந்த பூண்டை வந்து பொரித்து எடுத்துக்கணும். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம அதே எண்ணெயிலேயே நம்ம வேறு எண்ணெய் இது பண்ண வேண்டாம், அந்த எண்ணெயிலே ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரணும். அது பார்க்குறதுக்கே நல்லா கொஞ்சம் கருப்பான மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வரணும். அது மாதிரி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பொரித்து நல்லா, ஆனால் கொஞ்சம் இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும்.
ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்களா, அந்த எண்ணெயை வந்து இருத்து எடுத்துடுங்க. இந்த எண்ணெயை தான் நம்ம கூட சேர்த்து கலந்து தான் நம்ம வந்து அந்த அத்தோ ரெடி பண்ண போகிறோம். அந்த எண்ணெயும் வந்து எடுத்து வச்சிடாதீங்க. மீதி லாஸ்ட்டில் எண்ணெய் கொஞ்சம் இருக்கும், அதை அப்படியே வடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்களா. இதை வந்து நம்ம எடுத்து வடித்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அந்த எண்ணெயை வந்து நம்ம இதுக்கு அத்தோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறமா நம்ம எப்படி இதை கலந்து எப்படி இது பண்ணுறோன்னு பாருங்கள். நான் இது கூட சில்லி ஃப்ளெக்ஸு, உடச்ச கடலை மாவு, இதெல்லாம் வந்து நான் புளி தண்ணி இதெல்லாம் நான் எடுத்து தனியாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுலில் தனியாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா கொட்டி கலந்துக்க போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிருக்கணும். இது பாருங்கள், தனியாக ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த நூடுல்ஸை நமக்கு தேவையான நூடுல்ஸ் அதில் போட்டுக்கிறோம். அது போட்டுட்டு அது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டை சேர்த்துக்கிறோம். அந்த பூண்டை சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா அடுத்து நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணாமே பச்சையாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை கூட கலந்துக்கணும். கூட கலந்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் போடணும். அந்த ஆனியன் கூட கலந்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேபேஜ் கோஸு, அந்த கோஸையும் நமக்கு தேவையான அளவு எடுத்து அது கூட கலந்துக்கிறோம். கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பொருளாக இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் போட்டு ஒன்று ஒன்றா கலந்துக்க போகிறோம். சரிங்களா. அடுத்து புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நீங்கள் சோயா சாஸும் சேர்த்து கூட கலந்துக்கலாம். நான் சோயா சாஸ் கலக்கலை, வெறும் புளி தண்ணி தான் கலந்துருக்கேன். அது கூட உப்பு சேர்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அந்த உப்பும் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸு நான் பல்ஸ் மூடில் போட்டு ஒரு 10 மிளகாயை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சில்லி ஃப்ளெக்ஸை அது கூட சேர்த்து நம்ம அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து அவங்க தண்ணி கலந்து வச்சுருப்பாங்க, நிறைய செய்கிறதுனால அவங்க எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. நான் தனியாக உப்பு கூடவே சேர்த்துக்கிறேன். நான் மாவில் அந்த நூடுல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் திட்டமான உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டு சேர்த்து கலந்துக்கணும். நம்ம கையில் தான் கலப்பாங்க, நானும் அது கூட நம்ம உடச்சக்கடல மாவு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உடச்சக்கடல மாவையும் கூட சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. இந்த மாதிரி தான் கலந்து விடுவாங்க. அது கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குற ஆயில் இருக்குல்ல, நம்ம ஆனியன் பூண்டெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு வடை செஞ்சு வச்சுருக்கோம். அத்தோ வடைன்னு சொல்லி பேஜோ அத்தோ மசாலாலாம் போட்டு செய்வோம் இல்லையா, பேஜோ வடைன்ட்டு, அந்த வடையை இது கூட சேர்த்து கலந்து உடச்சி போட்டு நம்ம கலந்து சர்வ் பண்ணோம்னா அத்தோ ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி வீட்டிலே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு தேவையில்லாத அந்த அஜினோமோட்டோ இதெல்லாம் நான் சேர்க்கவே இல்லைங்க. அதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி நான் அதெல்லாம் சேர்க்கல. ஆனால் பர்மா ஃபுட்டில் இதெல்லாம் சேர்ப்பாங்க, ஆனால் நான் சேர்க்கல. இதை வீட்டிலே நம்ம பண்ணி குழந்தைங்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதெல்லாம் நம்ம வெளியில் எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அத்தோ எப்படி செய்யலாம் வீட்டில்னு சொல்லி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் தான் இப்போ நம்ம ஆனியன் இதே மாதிரி இந்த ஃப்ரை பண்ண பூண்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு முட்டையுமே நம்ம வந்து முட்டை மசாலான்னு செய்வோம் இல்லையா, அதுவுமே செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு சூப் ஒன்று கொடுப்பாங்க, வாழைத்தண்டு சூப்பு. அந்த சூப்பு இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். இது மட்டும் தான் இன்றைக்கி நான் பண்ணேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வடை இருக்கும். அந்த வடையை நல்லா அது கூட புட்டு கலந்து இது கூட சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் பிகினராக இருந்தாலும் கற்றுக்கோங்க. கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வெரைட்டியாக உங்களுக்கு நான் இந்த மாதிரி நல்லா கலந்து ரெசிபி போடுறேன். எல்லாம் ஒன்று சேர கையில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பவுலில் நீங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு அது மேலே கொஞ்சம் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் மேலே வச்சு அது மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இது மாதிரி பண்ணி பசங்களுக்கு வீட்டில் கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்திங்கன்னா நம்ம வந்து பர்மா ஃபுட்டு நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. பாய்.